காஃபியா? அதிரா சாரிம்மா, அத்தை ரொம்ப டயர்டாக இருந்தேனா, அதான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். பரவாயில்ல அத்தை, இனிமே உங்களுக்கு ரெஸ்ட் தான். இனிமே எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. என்ன அதிரா எனக்கு மட்டும் கொடுத்துருக்க, அர்ஜுன் கொடுக்கல? அர்ஜுன் உனக்கு காஃபிமா? அம்மா, ஆதிரா எனக்கு அப்பயே காஃபி கொடுத்துட்டான். அதனால நீங்கள் குடிங்க. நான் குடிச்சிட்டு குளிச்சுட்டு டிஃபனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? என் மருமக ஆதிரா இவ்வளவு பண்ணிட்டாளா? காலைல எழுந்து வீடை இறக்கிட்டு பெருக்கிட்டேன், குளிச்சுட்டேன், பூஜை சம்மா முடிச்சுட்டேன், டிஃபனும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடலாம், சரியா? நீங்கள் வேணா குளிச்சுட்டு வந்துருங்க தான், உங்களுக்கு வெண்டியும் போட்டாச்சு. ஐயோ ஆதிரா, இவ்வளோ வேலை கஷ்டமா இல்லையாம்மா உனக்கு ஒத்தையா பார்க்க? சரி வெயிட் பண்ணு, அத்தை லஞ்சு செஞ்சிடுறேன் என்ன? இல்லைத்த, நானே லஞ்சு செய்கிறேன். என்ன செய்யட்டுன்னு மட்டும் சொல்லுங்க. அர்ஜுன், உங்களுக்கு என்ன லஞ்ச் வேணும்? அத்தை, இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணட்டும்? உனக்கு என்ன லஞ்சுப்பா வேணும்? ஆதிரா, நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகிட்ட. நீ ரெஸ்ட் எடு. இன்னைக்கு 2 பேரை உட்கார வச்சு நான் லஞ்சு செய்கிறேன், ஓகே? அதெல்லாம் வேணாம். எவ்ரி சண்டே நீங்கள் தான் இனிமேல் சமைக்கணும், சரியா? நான், அத்தை, ஸ்வேதா 3 பேரை உட்காந்து சாப்பிடுவோம். அதனால வீக் டேஸில் நான் பார்த்துக்கிறேன். என்ன லஞ்சு செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அந்த லஞ்சு செஞ்சிடுறேன், ஓகேவாங்க? இது நல்லா இருக்கே. இனிமே எவ்ரி சண்டே அர்ஜுன் தான் சமையல், ஓகேவா அர்ஜுன்? சரி, ஓகே. சண்டே தானே, எவ்ரி சண்டே நானே சமைச்சிடுறேன். சரி, இன்னைக்கு என்ன லஞ்சு செய்ய போகிறோம் ஆதிரா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இன்னைக்கு நான் சமையல் பண்ணிக்கிறேன். ஐயோ அத்தை, இல்லைண்ணா. ஆதிரா, அத்தை சொன்னா கேளு. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோடய நம்ம குலதெய்வ கோவில் போயிருக்கணும், ஆனால் போக முடியல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? அது நீங்கள் வரதுக்குள்ளே அத்தை லஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். டிஃபன் சாப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க, சரியாம்மா? சரிம்மா. சரி ஆதிரா, சட்னி டிஃபன் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. நம்ம குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துட்டு அம்மா செய்கிற லஞ்சு சாப்பிடலாம். எங்கள் அம்மா சமையல் சூப்பராக இருக்கும் ஆதிரா. நீ சாப்பிட்டது இல்லை, சாப்பிட்டு பாரு. அப்புறம் அம்மாவே சமைக்க சொல்லுவேன் தினமும். சரி ஆதிரா, நீ போய் கிளம்புமா, அத்தை டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிங்க அத்தை. சரி அர்ஜுன், நான் உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கேன். அர்ஜுன், ஆதிரா பாவண்டா, அவன் மனசில் எவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும். நீ என்ன பண்ணுற, குலதெய்வ கோயிலுக்கு போகிற முன்னாடியே ஆதிரா அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு ஸ்வீட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துடுங்க, சரியா? சரிம்மா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸா? அது எதுக்குடா? இல்லைம்மா, ஆதிராவை உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே, அதுக்கு தான்மா ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சரியான வேண்டா, போ உள்ளே போய் ரெடி ஆகிட்டு டிஃபனுக்கு வந்துடுங்க, போங்க.